இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே திருப்பலி அருள் பெற விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நிறைவை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் சாதாரண வாழ்விலிருந்து அசாதாரண வாழ்விற்கு கடந்து வர வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இதை தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே கூறுகிறார். நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே சாதாரண வாழ்விலிருந்து அசாதாரண வாழ்விற்கு கடந்து வருகின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய விண்ணக தந்தையைப் போல நிறைவுள்ளவர்களாக இருக்க முடியும். எனவே நம்முடைய வாழ்விலே ஏதோ பிறந்து விட்டோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நேரம் வருகின்ற பொழுது இறந்து போவோம் என்று அல்லாமல், பிறந்தது கடவுளை மாட்சிப்படுத்த, வாழ்வது கடவுளை மாட்சிப்படுத்த, இறப்பது கடவுளை மாட்சிப்படுத்த என்கின்ற இந்த நிலையை அடைந்தவர்களாக வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று இந்த வழியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி
எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கினாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 17 29 முடிய. அந்நாட்களில் நாபுத் இறந்த பின் திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடத்திலும் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விட்டுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகள் ஆயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை அபிரகாமிடமிருந்து வெட்டி எறிவேன். நேபாற்றின் மகன் எரோபாவின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் இசபேலை தின்னும். ஆகாவை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்ததால் நாய்களுக்கு இரையாவர். நகர்ப்புறத்தே இறந்ததால் வானத்து பறவைகளுக்கு இரையாவார் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விட்டுவிட்ட ஆகாவை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசபேல் அவனை துண்டித்து விட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகள் எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரை செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விளை செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான்.
துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்ற திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்ற திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நிறைவுள்ளவர்களாய் இருப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, நிறைவான வாழ்வு என்றால் என்ன? வாழ்வினுடைய நிறைவு எதில் இருக்கின்றது? எங்கு இருக்கின்றது? இது போன்ற கேள்விகளை எழுப்பினால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? பணத்தில் இருக்கிறது, சொத்தில் இருக்கிறது, பதவியில் இருக்கிறது, புகழில் இருக்கிறது என்று நாம் கூறுவோம். அன்புக்குரியவர்களே, இவை அனைத்தும்
இறுதி வரை நிலைத்திருப்பவையா? இல்லை, இவை அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டவை. ஆனால் இயேசுவினுடைய பதில் என்னவாக இருக்கும்? நிறைவான வாழ்வு என்றால் என்ன என்பதற்கு தந்தையைப் போல மாறுவதுதான் நிறைவான வாழ்வு. தந்தையைப் போல வாழ முயற்சிப்பதுதான் வாழ்வினுடைய நிறைவு. தந்தையின் மக்களாய் வாழ்வதுதான் வாழ்வினுடைய நிறைவு என்று இயேசு சொல்லுவார். தந்தையைப் போல தந்தையின் மக்களாய் எப்படி வாழ்வது? அதுதான் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே சொல்லுகிறார். பகைவரை அன்பு செய்யுங்கள். இரண்டாவது, துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இரண்டையும் சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒன்று, பகைவரை அன்பு செய்தல். பகைவரை அன்பு செய்ய முடியுமா? பகைவரை அன்பு செய்யும் நிலைக்கு நாம் எப்போது கடந்து வரப்போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பகைவர்கள் யார்? தத்துவியலாளர் ஜான் பால் சார்த்ரே இவ்வாறு சொல்லுகிறார், தி அதர் இஸ் ஹெல் என்று. நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் நமக்கு எதிரிகளாய் இருக்கிறார்கள், நம் வாழ்வை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிறார். அன்புக்குரியவர்களே, சுயநலத்தால் நாம் நம்மை பிறரிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது பிறரை பகைவர்களாக நாம் பார்க்கின்றோம், பிறருக்கு பகைவர்களாக நாம் தென்படுகின்றோம். தொடக்க நூல் 4வது அதிகாரம் 1 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு காயின் ஆபேலுடைய கதை வருகிறது. காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொல்கிறான். தன்னோடு உடன் பிறந்த சகோதரனை கொல்லும் அளவுக்கு அவனுடைய மனது எப்படி வந்தது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, அவன் சுயநலத்தால் நிறைந்திருந்தான். என்னுடைய சகோதரனுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றார், அவனுக்கு முன்பாக பிறந்தவன் நான், என்னுடைய காணிக்கையை கடவுள் கண்ணோக்கவில்லையே, எப்படி? நான் தானே முதலில் பிறந்தேன், என்னுடைய பெற்றோருடைய முதற்கனி நான் தானே என்று அவன் நினைத்திருக்கக்கூடும் அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த நினைப்பே அவனை இந்த நிலைக்கு இட்டு சென்றது. தன்னுடைய சகோதரனை கொள்கிறான். ஆக சுயநலம் ஒருவரை தனிமைப்படுத்துகின்றது, ஒருவரை பகையாளியாய் மாற்றுகின்றது. இந்நிலையிலிருந்து வெளிவர நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, பிறரில் கடவுளின் சாயலை நாம் காண வேண்டும். பிறரில் கடவுளுடைய செயல்பாட்டை நாம் கண்டுணர வேண்டும். புனித பவுலடியார் மிக அருமையாக சொல்லுகிறார், கடவுள் எல்லாருக்குள்ளும் இருப்பவர், எல்லார் மூலமாகவும் செயல்படுகிறவர் என்று சொல்லுகிறார். ஆக இவர் பணம் படைத்தவர், இவரிடம் சொத்து இருக்கிறது, எனவே கடவுள் அவர் வழியாக செயலாற்றுவார் என்பது அல்ல. கடவுள் அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர். அதேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மிக அருமையாக சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 45வது வசனத்தில், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் என்று சொல்லுகிறார். ஆக கடவுள் எந்த ஒரு பாரபட்சமும் பார்ப்பதல்ல. யாரெல்லாம் தன்னை நோக்கி கூக்குரலிடுகிறார்களோ அவர்களுக்கு இறங்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் மிக அருமையாக சொல்லுகிறார். திருப்பாடல் 34 நாம் காண்கின்றோம், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை என்றால் பணம் இல்லாதவர்கள் அல்ல அன்புக்குரியவர்களே. யாரெல்லாம் ஆண்டவரே நீர்தான் என்னுடைய வாழ்வினுடைய கதி என்று அவருடைய பாதத்தில் சரணடைகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஏழைகள் தான். ஏனென்றால் அவர்கள் கடவுளிலே தஞ்சம் புகுந்தவர்கள். எனவே கடவுள் அவர்களுடைய குரலுக்கு செவிமடுக்கிறார் என்று காண்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, பிறரிலும் கடவுள் செயல்படுகிறார், பிறர் மூலமாகவும் கடவுள் செயல்படுவ ஆற்றல் உள்ளது என்பதை நாம் என்று உணர்கின்றோமோ அப்பொழுது இந்த பகை உணர்வு நம்மிடமிருந்து அகலக்கூடியதை நம்மால் உணர முடியும். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகிறார். ஜெபம் செய்ய நாம் அனைவரும் கற்று இருக்கிறோம். நாம் குழந்தைகளாக இருந்த பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஜெபிப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அடிப்படை ஜெபங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்.
புதுநன்மை வகுப்பிலே நாம் அடிப்படை ஜெபங்களை கற்றிருக்கின்றோம். நமக்கு கடவுளுக்குமான உறவை ஆழப்படுத்த வலுப்படுத்த பல ஜெப வழிமுறைகளை நாம் கையாளுகின்றோம். இன்று இயேசு இன்னொரு காரியத்தை சேர்த்து கொள்ள சொல்லுகிறார். நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிறீர்கள், ஆனால் துன்புறுத்துவோருக்காகவும் இறைவனிடம் வேண்டுகள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்ட முடியுமா? துன்புறுத்துபவர்களை நினைக்கும் போதே நம்முடைய மனம் வேதனைப்படுகிறது, கோபம் பொங்கி எழுகின்றது. எப்படி அவர்களுக்காக ஜெபிக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபியுங்கள். ஜெபிக்கின்ற பொழுது அவர்களின் துன்புறுத்துதல் நிறுத்தப்படும். நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். கடவுளுடைய அருள், கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய ஆறுதல் நம்முடைய வாழ்விலே கொடுக்கப்படுவதை நாம் உணர்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களை, மேற்கூறிய காரியங்களை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடித்தார். பகைவரிடம் அன்பு கூர்ந்தார். இயேசுவுக்கு பகைவர்களாயிருந்த சமய தலைவர்களை அவர் தேடிச் சென்றார். அவர்களோடு உறவாடினார், உரையாடினார், உணவருந்தினார் என்று காண்கின்றோம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்திலே நாம் காண்கின்றோம். அங்கு நிக்கதேமு, ஒரு பரிசேயர், இயேசுவிடம் வருகிறார். இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதற்கு வருகிறார். ஆண்டவர் இயேசு கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய திருவுளத்தை மறுபடியும் பிறப்பது என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக பரிசேயரோடு உறவாடுகிறார். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36வது வசனத்திலே காண்கின்றோம். அங்கு பரிசேயருடைய வீட்டிற்கு சென்று இயேசு உணவருந்துகிறார். மேலும் அன்புக்குரியவர்களை, லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் காண்கின்றோம். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். ஆக இயேசு தன் வாழ்விலே எதை கடைபிடித்தாரோ அதை போதித்தார், எதை போதித்தாரோ அதை கடைபிடித்தார் என்று காண்கின்றோம். நாமும் இயேசுவினுடைய பாத சுவடுகளிலே பயணிக்கின்ற பொழுது விண்ணக தந்தையின் மக்களாய் வாழ்வோம். விண்ணக தந்தையைப் போல நிறை உள்ளவர்களாய் வாழ்வோம். இதை செய்வதற்கு, இதை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். தயாராக இருக்கின்றோம் என்றால் நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்திலே கையளித்து அவரை போல நிறைவுள்ளவர்களாக இந்த உலகிலே வலம் வருவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இந்த வழியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன்னன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றே. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையென்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு வாழ்த்துவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தேன். அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே.
நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.